திருப்பதி மலையில் உள்ள தேவஸ்தான தங்கும் அறையில் ஓய்வு பெற்ற ஆந்திர தலைமை காவலர் மனைவியுடன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மர்மமாகவே நீடிக்கிறது. மகள் மருமகனுடன் ஏழுமலையானை தரிசனம் செய்ய சென்ற தம்பதி அன்று இரவு எடுத்த கோர முடிவின் பின்னணி என்ன? குடும்பத்துடன் திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்கச் சென்ற தம்பதி தேவஸ்தான தங்கும் அறையில் விபரீத முடிவை எடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளனர். ஓய்வு பெற்ற ஆந்திர தலைமை காவலரின் இந்த முடிவுக்கு காரணம் என்ன? அறையில் நடந்தது என்ன? ஆந்திர காவல்துறையில் காவலராக பணியை தொடங்கியவர் ஸ்ரீனிவாசலு. இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு தலைமை காவலராக பணியாற்றிக் கொண்டிருந்த போது விருப்ப ஓய்வு பெற்றார். ஓய்வுக்கு பின் குடும்பத்துடன் திருப்பதியில் வசித்து வந்த அவர் திருப்பதி மலைக்கு மனைவி, மகள் மற்றும் மருமகனுடன் ஏழுமலையானை தரிசிக்கச் சென்றார். பின்னர் அன்றிரவு திருப்பதி மலையில் உள்ள நந்தகம் விருந்தினர் மாளிகையில் அறை எண் 203 தங்கியிருந்தனர். மறுநாள் காலை விடிந்ததும் மகளும் மருமகனும் ஷாப்பிங் செய்துவிட்டு அறைக்கு திரும்பினர். அப்போது அறை கதவு உள்பக்கமாக தாளிட்டிருந்த நிலையில் கதவை நீண்ட நேரம் தட்டியும் அவர்கள் திறக்கவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த மகள் அங்கிருந்த செக்யூரிட்டிக்கு தகவல் அளித்தார். உடனே அங்கு வந்த போலீசார் கதவை உடைத்து உள்ளே புகுந்தனர். பேரதிர்ச்சியாக சீனிவாசலு மற்றும் அவருடைய மனைவி அருணா இருவரும் சீலிங் ஃபேனில் தூக்கில் தொங்கியபடி உயிரற்று கிடந்தனர். இருவரின் உடல்களையும் கைப்பற்றிய போலீசார் உடற்கூறாய்விற்காக திருப்பதியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்து தற்கொலைக்கான காரணம் குறித்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையின் முடிவிலேயே ஓய்வு பெற்ற ஆந்திர தலைமை காவலரின் தற்கொலை முடிவுக்கான காரணம் என்ன என்பது குறித்து தெரிய வரும்.